ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முழு ராகியை வீட்லேயே ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கப்பு ராகி எடுத்துட்டுருக்கேன். இட்லி அரிசி அதில் அரை கப்பு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். முதல்ல ராகியை நம்ம மினிமம் 6 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ராகியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா தண்ணியில் ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தூசிலாம் நிறையா இருக்கும். அடுத்ததாக இட்லி அரிசியை கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சுக்கணும். ராகி ஊற வைக்கும் போதே இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பையும் ஒரு 3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நம்ம மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா போகிறோம். இப்போ முதல்ல கிரைண்டரில் உளுத்தம்பருப்பை அரைச்சிக்கணும். ஒரு 15 நிமிஷம் அரைச்சா போகிறோம். நல்லா அரைச்சிடலாம். உளுத்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக ராகி அந்த இட்லி அரிசியும் சேர்த்து ஒன்றா அரைக்கணும். இப்போ கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு அதுக்கு மேலே ராகியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அரைச்ச உடனே இட்லி அரிசி இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்து நல்லா அரைக்க வேண்டியது தான். ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா அரைச்சிடும். பாருங்கள், நல்லா மாவு சேர்ந்துடும். ராகி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அயன் சத்து இருக்குது, ஃபைபர் சத்து இருக்குது. வாரத்தில் நாம் 2 நாள் 3 நாள் கட்டாயமாக ராகி சாப்பிட்லாம். இப்போ இதை ராகி மாவு அரைச்சாச்சு. இது கூட அந்த உளுத்த மாவு அரைச்சிருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிரைண்டரில் ஒரு சுற்றிட்டு பாத்திரத்தில் எடுத்து வைக்க வேண்டியது தான். ஸோ இதை நைட்டு இந்த மாவை கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு காலையில் பொங்கின அப்புறமா நம்ம எப்பவும் போல் இட்லி வாக்க வேண்டியது தான். பாருங்கள், மாவு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ இதை இட்லி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சாம்பார் இல்லைன்னா மிளகாப்பொடி இல்லை சட்னி எது வேணாலும் நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். இப்போ அடுத்ததாக இந்த மாவுலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தோசையாகவும் வார்த்து சாப்பிட்லாம். தோசையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நம்ம நிறையா விட்டுண்டாலும் விட்டுக்கலாம், இல்லை கம்மியாக எண்ணெய் விட்டுண்டு பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் நெய் குழந்தைங்களுக்கு வேணும்னா நெய்யை கூட விட்டு நம்ம தோசை வார்த்து கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.